போலந்து நாட்டில் மாரடைப்பால் உயிரிழந்த இளைஞரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுகா ஒரத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் இஸ்ரவேல். இவருடைய இளைய மகன் தங்கதுரை. இவர் தனது குடும்பத்தின் வறுமையை போக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு போலந்து நாட்டிற்கு பணிக்கு சென்றார். அங்குள்ள ஸ்ட்ருஜேவ்கோ என்ற இடத்தில் தங்கி பணிபுரிந்து வந்தார். வழக்கம் போல் கடந்த 30ஆம் தேதி பணியிடத்தில் தங்கியிருந்த தங்கதுரை இந்திய நேரப்படி மாலை 4 மணியளவில் தனது அன்றாட கடமைகளை முடிப்பதற்காக பல் துலக்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு எதிர்பாராத விதமாக திடீர் மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் நிலை தடுமாறி விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து அங்கு அவருடன் பணிபுரியும் நபர்கள் ஒரத்தூரில் உள்ள அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். இத்தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் சக ஊழியர்களை தொடர்பு கொண்டு மரணத்தை உறுதிப்படுத்தினர். மகனை இழந்து வாடும் அவரது தந்தை இஸ்ரவேல் மற்றும் உறவினர்கள் தங்களது குல வழக்கப்படி தங்கதுரையின் உடலை சொந்த ஊரிலேயே அடக்கம் செய்ய விரும்புவதாகவும் அதற்கு தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுத்து உடலை விரைவாக மீட்டுத் தர வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.